நடிகர் சத்யேந்திரா நேற்று காலமாகியிருக்காரு. மோஸ்ட்லி இந்த பெயர் அப்படின்றது எல்லாரையும் மறக்க முடியாத, மறக்க வைக்காத ஒரு பேருன்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த் படம், விஜய் படம், இப்ப இருக்க எல்லா படம், கடைசியா கருப்பு படம்னு எல்லாத்துக்கும் விமர்சனம் சொன்னா தாத்தா தான். ஃபேமஸ் சினிமா தாத்தான்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப எளிமையா இருப்பாரு. ஆனா, இவருடைய அந்த 80ஸ் காலத்துல தமிழ், தெலுங்கு அதே மாதிரி கன்னடம்னு எல்லா லாங்குவேஜ்லயும் படங்கள் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இவருக்குன்னு சினிமா பேக்ரவுண்டும் இருக்கு. தமிழ்லயும் படங்கள் பண்ணியிருக்காரு. ஜெயிலர் படத்துல கூட வருவாரு. பழைய படங்கள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பட வாய்ப்புகள் பெருசா இல்ல. மனுஷன் அவருடைய பர்சனல் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு, எல்லா படங்களும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு, அதுக்கான விமர்சனம் சொல்லுவாரு. விஜயுடைய படத்த விமர்சனம் பண்ணதன் மூலமா எல்லாராலயும் பேசப்பட்ட ஒரு தாத்தா. இவரு தேடுபொருள், பேசுபொருளா இருந்தவரு. நெறைய யூடியூப் சேனல்ல போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர நெறைய இன்டர்வியூலாம் எடுத்திருந்தாங்க. அண்ட் மனுஷன் சினிமாவ ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஆளும் கூட. அவருக்கு உடல்நலக் குறைவு இப்ப ரீசென்ட்டா ஏற்பட்டு, கடைசியில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கர்நாடகால அவருடைய உறவினர்கள் யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல, அவர அங்கேயே ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம, இவரு நெறையவே வந்துட்டு சினிமா மேல காதல், ஈர்ப்பு கொண்ட ஒரு நபர். சினிமா வட்டங்கள்ல இவருக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மனுஷன் சினிமாவ அவ்வளோ ஆத்மார்த்தமா விரும்புவாரு. நாடக கலை அவருக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். கர்நாடகால கிடைச்ச ஒரு குட்டி வாய்ப்பு. அதன் மூலமா தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமான்னு எல்லாத்துலயும் நடிச்சிருக்காரு. மொத்தமா 50 படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்காரு. சத்யேந்திராவ பொறுத்தவரைக்கும் அவர் சிறந்த மனிதர். அவருடைய திறமை அளப்பரியது. அதையும் தாண்டி சத்யேந்திரா தனக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த அடையாளம்ன்றது சாதாரணமானது கிடையவே கிடையாது. அதையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் மேல நிறைய விமர்சனங்கள், நிறைய கான்ட்ரோவர்சிஸ், நிறைய பிரச்சனைகளும் ஒரு காலத்துல போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும் இவரு தனக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணியே தீரணும். தான் வந்து சினிமால ஏதாவது ஷைன் பண்ணணும்னு நெனச்சிருக்காரு. தனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கிட்டு சினிமா விமர்சனங்கள் குடுக்குறாரு. எல்லா படங்கள் ரிலீஸ் ஆன சமயத்திலயும் மைக்க கொண்டு போயிட்டு, என்னதான் ரிவ்யூவர்ஸ் போயிட்டு நின்னாலுமே, இந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்துட்டு பயங்கரமா பேசுவாரு. இவருடைய ஒப்பீனியன வச்சு நெறைய கான்ட்ரோவர்சி டாபிக்ஸும் வரும். நெறைய ரியாலிட்டி ஷோஸ், அது டிவியா இருக்கட்டும், யூடியூப் சேனலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கலந்துக்கிட்ட ஒரு ஆளு. இப்போ அவர் இறந்தது, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நாம ப்ரே பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.